வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே. ரங்கராஜன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் இல கணேசன் அவர்களும் நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டில் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறது. ஆகஸ்ட் 24, 2011 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. புதிய தலைமுறை தொலைக்காட்சியோடு சேர்ந்து அதே நாளில் இருந்து புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியும் பயணத்தை தொடங்கி நடத்திட்டு இருக்குது. 2011 ஆகஸ்ட் 24, 2012, 2013, இன்று 2014 4 ஆண்டுகளும் இதே நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு செய்தமைக்காக எங்கள் சிறப்பான நன்றி திரு இலகணேசன் அவர்களுக்கு. டிகேஆர் இந்த முக்கியமான நாளில் நீங்களும் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்களை மேலும் பல்வேறு விஷயங்களில் தெளிவுபடுத்துவதற்கு புதிய தலைமுறை எடுத்த நடவடிக்கை மற்றும் பலரையும் அதே மாதிரி எடுக்க வைத்திருக்கிறது. இதனால் பல்வேறு கருத்துக்கள் மக்கள் மத்தியில் செல்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை இது திறந்து விட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது என்பது சர்வதேச ரீதியாக தேசிய ரீதியாக தமிழக பிரச்சனைகளில் அக்கறையுள்ள பகுதிகளுக்கு புதிய புதிய விவாதங்களை பல கோணங்களில் கொடுப்பது சிறப்பானது. புதிய தலைமுறை 4வது ஆண்டு மட்டுமல்ல 400வது ஆண்டும் வெற்றிகரமாக அது நடத்தப்பட வேண்டும் என்றுதான் நான் வாழ்த்து விரும்புகிறேன். பெருவாரியானவர்கள் பத்திரிகையை படிக்கும்போது செய்தியை நேரடியாக வெறும் செய்தியாகவே படிக்கிறார்கள். ஆனால் அந்த செய்தியினுடைய உள்ளர்த்தம் என்ன, என் உள்ளார்ந்த கருத்து என்ன என்பதை யாரேனும் விளக்கும் பொழுதுதான் பல விஷயங்கள் புரிய வருகிறது. அதனால் ஆங்கிலத்தில் இதுக்கு ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் என்று பெயர். எங்கள் தஞ்சாவூரில் ஒரு பெரியவர் வரிபுலந்து படிக்கிறதுன்னு சொல்வார். அந்த வார்த்தை முதல்ல வந்து தான், ஆங்கிலம் முதல்ல வந்து தான் எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அந்த பணியை இந்த புது புது அர்த்தங்கள் செய்கிறது, பகுதி செய்கிறது என்பதால் ஒரு மகிழ்ச்சி. மக்களுக்கு செய்தி மாத்திரமல்ல, செய்திக்குண்டான பின்னணியும் புரி வைக்க முடிகிறது. 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய தலைமுறை இன்னும் பல்லாண்டு காலம் இது மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஆண்டின் முதல் நிகழ்ச்சியிலையும் நானும் நண்பர் ரங்கராஜனும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.